ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ 9ல் பார்ட் 2. இன்றைக்கி பென் ட்ராயிங் பார்க்குறோம். இந்த பென் ட்ராயிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதோட பேசிக் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். முடிஞ்சு அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை நான் டைம் பாஸ் தான் சார் பார்க்குறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், பாருங்கள் தாராளமாக. ஸோ ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு வரது ரொம்ப பெஸ்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம பென் ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே லைட்டாக ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டார்க் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. எடுத்த உடனே நம்ம டார்க்காக ட்ரா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சம்டைம் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா நம்மளால் அதை எரேஸ் பண்ண முடியாது. அப்படியே ட்ரா பண்ணாலுமே அதில் மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை கரெக்டாக தெரியாத அளவுக்கு நம்மளால் கரெக்ஷன் பண்ண தெரியணும். இதுதான் முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக இந்த பிக்சரில் பார்த்தோம்னா நான் ஒரு ட்ரீ ஒன்று ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரீ ஏன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா பிகினர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ட்ரீயை ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா மற்ற நம்ம ஆப்ஜெக்ட் ட்ராயிங் ஒரு கேரக்டரான ஒரு ட்ராயிங்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அதை பார்த்து நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது சம்டைம் கேரக்டர் வராமல் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஐயோ ட்ராயிங் வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த ட்ரீயை நம்ம எப்படி ட்ரா பண்ணாலும் அதோட கேரக்டர் வந்துடும். ஆக்சுவலாக நான் ஜஸ்ட்டு இது ரஃப் ஸ்கெட்சை தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு கம்மியாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயில்டாக போடல. ஜஸ்ட் லீவ்ஸு அந்த ஸ்ட்ரெம்மு இதுங்களை பார்த்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அந்த ட்ராயிங் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, இந்த ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணேன். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேச்சிங் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லைட் ஸ்ட்ரோக்காக ஒரு ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டார்க் வேணும் அப்படிங்கிறதுனால ஒன் சைடில் மட்டும் டார்க் வேணும் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடில் மட்டும் கிராஸ் ஹேச்சிங் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணிகிட்டே போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜஸ்ட் 5 ரூபா பெனில் ட்ரா பண்ணாலே போதுமானது தான். நம்மளுக்கு பேப்பர் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ட்ராயிங்கு. இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தெரியும், தனித்தனி லைன்ஸாகவே நான் கிளியராகவே ட்ரா பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு ரஃப் ஸ்கெட்ச் இருந்தாலும் பென் ட்ராயிங்லாம் ட்ரா பண்ணும்போது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக தெரியும். இதுதான் உண்மை. பென்சிலில் ட்ரா பண்ணதை விட பென்னில் ட்ரா பண்ண தனியாக தெரியும். பட் இந்த பால் பெயிண்ட் பென் இருக்கு இல்லையா, இந்த பால் பெயிண்ட் பென்னில் பண்ணுறதுக்கும் ஸ்டிக் பென்னு தென் இந்த ஜெல் பென் இதில் ட்ரா பண்ணுறதுக்கும் தனியாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா அதுங்கள ஒரே ஸ்ட்ரோக் தான், அப்படியே டார்க் டோனாகவே தெரியும். இதில் கொஞ்சம் லைட்டு மீடியம் டார்க் அப்படின்னு பிரித்து நம்மளால் காட்ட முடியும். ஸோ இந்த பால் பெயிண்ட் பென் ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது இந்த கிராஸஸ் யூஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. சரியா, கிராஸஸ் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரீ ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் லாங்கில் தெரிகிற புஷஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ட்ராயிங் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஒரு வேளை கேரக்டர் வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒன்றும் மிஸ்டேக்கே ஆன மாதிரி தெரியாது. நம்ம எப்படி ட்ரா பண்ணாலும் அதோட கேரக்டர் பக்காவாக வந்துடும். இல்லை நம்ம ஒரு ஆப்பிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்பிள் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா ஆப்பிள் மாதிரி தெரியாது, வேறு மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீ பிளான்ட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் அதில் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் நம்மளால் கற்றுக்க முடியும். நான் இந்த ட்ரீயோட ஸ்டெம்மு ட்ரா பண்ணுறதே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 7 மினிட்ஸ் சம்திங் ஏதோ அப்படியே உட்காந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு பொறுமையாக ட்ரா பண்ணுறேன். எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ட்ரா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக வரும். இந்த பென் ட்ராயிங்கை நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல டார்க்காக இருக்கணும், எந்த இடத்துல லைட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அழகாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அது மொத்தமாக ஒரு மாதிரி ப்ளைனாக தெரியும். ஸோ அந்த ப்ளைனாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டிங் டார்க் இதெல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணணும். இதுதான். ஸோ நான் ஒரு பென் ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீயை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ட்ரீயை ட்ரா பண்ணுங்கள். அதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் சின்ன சின்ன சொல்லுது ஒரு அழகான லீவ்ஸ் மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டும் வராது. எப்படி தப்பாக பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீயை ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் கிராஸஸ் ட்ரா பண்ணுறதும் மேக்ஸிமம் இந்த ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போதுமே நம்மளுக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அந்த ட்ராயிங்கோட ஸ்கில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். இந்த ட்ராயிங்கில் பார்த்தோம்னா பென் ட்ராயிங்கில் உங்களுக்கே தெரியும் எரேசர் யூஸ் பண்ணி நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. இதை வந்துட்டு என்னென்னா ஒரு ட்ராயிங் நம்ம பண்ணும்போது இந்த பென் ட்ராயிங்கில் எந்த ட்ராயிங் ட்ரா பண்ணாலும் சரி அந்த ட்ராயிங்கை
ஜஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கே இல்லாத அளவுக்கு மறுபடியும் நம்மளால் கரெக்ஷன் பண்ண தெரியணும். இப்போ அந்த ட்ரீயில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெம் நான் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிட்டேன்னா அந்த எக்ஸ்ட்ரா பண்ண ட்ராயிங்கே அப்படியே இன்னும் லீவ்ஸு இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணி அதை அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு ட்ரீ தான் அப்படின்னு காட்டிடுவேன். அவ்வளோதான். நம்ம பண்ணுற தப்பை கரெக்டாக மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு காட்டணும். அவ்வளோதான். சரி, இப்போ நான் வெறும் ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ் தான் போட்டிருக்கேன். இது கிராஸஸ். சரியா? இந்த கிராஸஸ் நான் டீட்டெயிலெலாம் ட்ராப் பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரோக்ஸு ஹேச்சிங்கில் ஜிக்ஸாக் லைன்ஸ் கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஜிக்ஸாக் லைனை நல்லா கிட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேரெக்ஷனில் மாற்றி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸஸ் வரும். இதே நம்ம நிறைய போட்டோன்னா இன்னும் பார்க்கறது லுக்காக தெரியும். பட் நான் இது சும்மா ரப் ஸ்கெட்சு அப்படிங்கிறதால நான் டீட்டெயிலாக ட்ராப் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக டீட்டெயில்டாக அழகாக லேயர் பை லேயராக டார்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒரு ரப் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ எப்போவுமே டைம் செட் பண்ணி, அதாவது இந்த இதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைம் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர் பை லேயராக டார்க்கு லைட்டு இதெல்லாம் ஏற்றுங்க. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங்கை ப்ரெசன்டேஷன் எடுக்கும்போது அந்த அளவுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, கசகசன்னு கிறுக்காமல். ஓகேவா? ஸோ பென் ட்ராயிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரிப்ளிங் பண்ணுவோம் இல்லையா, ஸ்க்ரிப்ளிங்கு அண்ட் ஸ்ட்ரிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. வெறும் ஸ்ட்ரிப்ளிங் அப்படி பார்த்தா டாட்டாக வச்சு பண்ணுறது, இந்த ஸ்க்ரிப்ளிங்னா வெறும் சர்க்கிள் மாதிரி கிறுக்கி பண்ணுறது. சரி, இப்போ இந்த லீஃபில் பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரிப்ளிங் மேக்ஸிமம் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஸ்க்ரிபிள் பண்ணலை, அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஜஸ்ட் அப்படி கிறுக்கி இருக்கேன். இதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பண்ணலை, ஆனாலே அந்த லீஃபோட ஷேப் கண்டிப்பாக அதில் வந்துடும் பார்க்குறதுக்கு. அதே போல் இதில் நிறைய லீவ்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு இது தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு எனக்கு வந்துட்டுன்னா ஒரு ரப் பேப்பரில் பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு டெக்ஸ்டர் பேப்பரில், இல்லை அந்த ஜேகே போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்னோ ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐவரி போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐவரி போர்டு, ஸ்னோ ஒயிட் போர்டு, ஜேகே போர்டு இதெல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி போர்டில் நீங்கள் பண்ணும்போது இன்னும் அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பால் பெயிண்ட் பென்னில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இங்கு பென் இருக்கு இல்லையா, இண்டியன் இங்க் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இண்டியன் இங்க்கு இல்லை இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்டிக் பென்னு, இதுக்குன்னு ஆர்டிஸ்ட்டுக்குன்னே தனியாக பெண்ணுங்கள்லாம் இருக்குது, அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே டார்க்கான ஒரு பெண்ணில் தான் யூஸ் பண்ணணும், ஆர்டிஸ்டிக்கான பெண்ணில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் 5 ரூபா பெண்ணில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய பெண்ணெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம எடுத்த உடனே பெரிய பெண்ணெல்லாம் வாங்கி வச்சுட்டு அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஆசையை வாங்கிவிடுவோம், பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் நம்மளுக்கு இருக்காது. அதனாலே அதை அப்படியே வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன பெண்ணை வச்சு அப்பப்போ சின்ன பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எதனா ஒரு பெரிய ட்ராயிங் பேப்பரில் இந்த மாதிரி உட்காந்து அழகாக பென் ட்ராயிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுவும் பிளாக்கில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ப்ளூ கலரில் யூஸ் பண்ணலாம், ரெட் கலரில் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரீன் கலர், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் பென்னை வாங்கிக்கோங்க. அது பால் பென் பென்னாக இருந்தாலும் சரி, ஜெல் பென்னாக இருந்தாலும் சரி, ஸ்டிக் பென்னாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி கலராக வாங்கி நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணும்போது நல்லா அழகாக பார்த்து லுக்காக இருக்கும், ரியலிஸ்டிக்காகலாம் கொண்டு வர முடியும். பட் இதில் மெர்ஜிங் பண்ண முடியாது, ஆல்ரெடி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸாகி யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரீ, ஹவுஸு, தென் கிராஸஸ்ஸு, புஷ்ஷஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு மவுண்டைன் எல்லாம் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் ட்ரா பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போர்ட்ரேட்டில் கொண்டு போய்ட்டு இந்த ஸ்ட்ரோக்ஸை கொண்டு போய் காட்டினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஒரு ஃபீலு. ஸோ பென் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீயோ மவுண்டனோ இது மாதிரி ட்ரா பண்ணி முடிக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு ஃப்ளோவில் வந்துடும். அதுதான் உண்மை. ஸோ ஃப்ளோவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோம்னா ஒரு ஃபேஸ் ட்ராயிங் பண்ணுறீங்க, இப்போ யாருக்காச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் பென்சிலில் பண்ணி கொடுப்பீங்க. மேக்ஸிமம் பென்சிலில் பண்ணி கொடுக்குறது நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல ரியலிஸ்டிக்காக வரும். பட் இது பென் ட்ராயிங்லேயும் பண்ண முடியும். பென் ட்ராயிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம். என்னென்னா கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக அந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் நெட்டில் தேடி பார்க்கலாம், அந்த அளவுக்கு பிக்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆப்ஜெக்ட் ட்ராயிங் மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை அனிமல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், தென் பேர்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் பொறுமை வேணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணும்போது பென் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் ரப் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக உட்காந்து அழகாக நீங்கள் பண்ணும்போது தான் அதோடய அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சீனரியோ, லேண்ட்ஸ்கேப்பு இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தோம்னா, வில்லேஜில் இருக்கிற +1 +2 பசங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட புக்கில் இந்த பென் ட்ராயிங்கெல்லாம் நிறைய பார்க்கலாம்.
அவங்க பேர் எழுதி வைக்கிறது, ஹார்ட்டின் போட்டு வைக்கிறது, தென் அவங்களோட க்ரஷோட நேம் எழுதி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பென்சிலில் பண்ண விட பென்னிலே பண்ணுவாங்க. இந்த புக்கில் வந்துட்டு பேக் சைட்லலாம் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இது வரைக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க, வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஆர்ட்டு அப்படி சொல்லுது, அவங்களே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியும் நம்மளால். அவங்க எல்லாமே வந்துட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பென் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். ஆல்ரெடி அவங்க ரைட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக கண்ட்ரோலில் வந்துடும். நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போர்ட்ரேட்டில் கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பென் ட்ராயிங் யூஸ் பண்ணி அழகாக கற்றுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் பென் ட்ராயிங். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.